வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். எஸ்எஸ்சி சிபிஓ மத்திய போலீஸ் துறையில் சப் இன்ஸ்பெக்டர் ஆகும் பொன்னான வாய்ப்பு. அரசு வேலை, நல்ல சம்பளம், சமூக மரியாதை, நாட்டிற்கு சேவை செய்யும் பெருமை, இந்த அனைத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய முக்கியமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றுதான் எஸ்எஸ்சி சிபிஓ, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்தும் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் தேர்வு. இந்த தேர்வின் மூலம் இந்தியாவின் முக்கிய மத்திய பாதுகாப்பு படைப்பிரிவுகளில் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள். எஸ்எஸ்சி சிபிஓ தேர்வு என்றால் என்ன? எஸ்எஸ்சி நடத்தும் இந்த தேர்வு மூலம் மத்திய அரசின் பல்வேறு பாதுகாப்பு படைப்பிரிவுகளில் சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கான ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது. இந்த தேர்வின் மூலம் சேரக்கூடிய முக்கிய பிரிவுகள்: 1. பிஎஸ்எஃப், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு படை. 2. ஐடிபிபி, இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸ், இந்தோ தீபத் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் செயல்படும் பணி. 3. சிஆர்பிஎஃப், அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் கலவர கட்டுப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும். 4. சிஐஎஸ்எஃப், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், விமான நிலையங்கள், மெட்ரோ, தொழிற்சாலைகள் போன்ற முக்கிய இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் படை. ஏன் இந்த வேலை சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, மத்திய அரசு வேலை, நிரந்தர சம்பளம், சமூக மரியாதை, பவர் அண்ட் அத்தாரிட்டி, யூனிஃபார்ம் ஜாப் ரைட், ப்ரமோஷன் வாய்ப்புகள், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், நாட்டிற்கு சேவை செய்யும் பெருமை. ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா, 20 முதல் 25 வயது வரை இருக்கணும். அரசு விதிப்படி ரிசர்வேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும். அரசு அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் பட்டப்படிப்பு இருந்தால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு நடைபெறும் காலம்: பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் அறிவிப்பு வெளியாகும். தேர்வு பெரும்பாலும் மே மாதம் அல்லது அதற்கு பிறகும் நடைபெறும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிபிஓ தேர்வு 4 முக்கிய நிலைகளில் நடைபெறும். டயர் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் இருக்கும். பாடங்கள் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். பிஇடி, அதாவது பிசிக்கல் டெஸ்ட், உடற்தகுதி சோதனை இதில் நடைபெறும். இதில் ஓட்டம், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு, ஹைட்டு, செஸ்ட்டு, வெயிட் ஸ்டாண்டர்ட் பார்ப்பாங்க. டயர் 2 எக்ஸாம் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு காம்ப்ரிஹென்ஷன் அடிப்படையிலான தேர்வு. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட், உடல் மற்றும் கண் பார்வை பரிசோதனை நடைபெறும். எஸ்எஸ்சி சிபிஓ எஸ்ஐ சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆரம்ப சம்பளமே சுமார் 35,000 முதல் 70,000 வரை இருக்கணும். ப்ளஸ் கூடுதல் சலுகைகள் என்னென்ன கிடைக்கும்னா, டிஏ, ஹச்ஆர்ஏ, டிஏ, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள்: ஒரு சப் இன்ஸ்பெக்டராக நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், டெப்டி கமாண்டன்ட் போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு முன்னேற முடியும். எஸ்எஸ்சி சிபிஓ படிக்க வேண்டிய முக்கிய பாடங்கள்: ஃபஸ்ட்டு ரீசனிங், கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், பசில், அனாலஜி. செகண்டு ஜென்ரல் நாலேஜ், இந்திய அரசியல், வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள். 3 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க். 4 இங்கிலீஷ், கிராமர், ஒக்காபுலரி, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். தினமும் ஒரு ஸ்டடி பிளானை நம்ம உருவாக்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒரு 2 மணி நேரம், மதியம் ரீசனிங் ஒரு 1.5 மணி நேரம், ஈவினிங் ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 1 மணி நேரம், இரவு இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் 1 மணி நேரம். தினமும் மார்க் டெஸ்ட்டை பண்ணி பார்க்கறது அவசியம். வேலை பார்த்து கொண்டே எப்படி தயாராகலாம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் வேலை பார்த்து கொண்டே தேர்வில் வெற்றி பெறுகிறார்கள். என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, தினமும் 3லேருந்து 4 மணி நேரம் படிக்கணும். காலையில் 1 மணி நேரம், இரவு 1 மணி நேரம், சண்டே ஃபுல் ரிவிஷன் பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். சரி, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இந்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணணும், டெய்லி மார்க் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், வீக் ஏரியாஸை ஐடென்டிஃபை பண்ணி அதில் இம்ப்ரூவ் பண்ணணும், ரிவிஷன் அதிகம் பண்ணணும்.
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். எஸ்எஸ்சி சிபிஓ தேர்வில் உடல் தகுதி அடைவதற்கு தினமும் ரன்னிங், புஷ்அப், ஸ்ட்ரெச்சிங், கோர் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும். பெண்களுக்கும் இந்த எக்ஸாம் ஒரு சிறந்த வாய்ப்பு. பெண்களும் எஸ்எஸ்சி சிபிஓ மூலம் எஸ்ஐயாக சேர முடியும். நல்ல சம்பளம், பாதுகாப்பான கரியர், சமூக மரியாதை, லீடர்ஷிப் வாய்ப்பு. இந்த டாப்பர் சீக்ரெட், இந்த எக்ஸாமில் நல்லா டாப் மார்க் வாங்கினாங்கள்ல, அவங்களுடைய சீக்ரெட் என்னென்னா, தினமும் கொஞ்சம் படித்தாலும் தொடர்ந்து படிக்கணும். கன்சிஸ்டன்சி ப்ளஸ் டிசிப்ளின் ப்ளஸ் ரிவிஷன் இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். யூனிஃபார்ம் அணிவது ஒரு வேலை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பு, ஒரு குடும்பத்தின் பெருமை, ஒரு நாட்டின் நம்பிக்கை. எஸ்எஸ்சி சிபிஓ மூலம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகும் நீங்கள் சட்டத்தை காக்கலாம், மக்களை பாதுகாக்கலாம், நாட்டிற்கு சேவை செய்யலாம். ஒரு நாள் உங்களது பெயருக்கு முன் சப் இன்ஸ்பெக்டர் என்று அழைக்கப்படும் அந்த தருணம் உங்களது வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். இன்று நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் நாளைய உங்கள் யூனிஃபார்ம் வாழ்க்கைக்கான முதலீடு. கஷ்டப்படுங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் இந்தியாவின் பாதுகாப்பு படையில் நீங்கள் நிச்சயம் நிற்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அப்டேட்டுகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.